அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் யோகத்தையும் கொடுக்குற கடவுளும் காமாக்கியா தேவி தான். இந்த 3 இருந்தால் தான் பணம் வரும். வர்ற பணம் நிற்கணும் அப்படின்னா சோழி தான் யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால தான் ஒரு பெண் பெரியவளாயிட்டான்னா வயதுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை பண்ணும்போது ஐஸ்வர்யம் பெருகும், கையில கணக்கு வரும், பணம் கையில தங்கும், அந்த பொண்ணு எதை தொட்டாலும் விளங்கணும். அந்த சோழிக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனால தான் அந்த சோழியை நம்ம பிரசாதமா கொடுக்குறோம். கரு கலைப்பு நிறைய கலைஞ்சிரும். நிறைய பேருக்கு கரு பார்த்தா கலைஞ்சிக்கினே இருக்கும், கரு உட்காராது. மாத விளக்கு நான் தீட்டாயிட்டேன்னு கவலையே படாது, அப்படியே சாமி கொண்டு போயிட்டே இருக்கலாம். பெண்ணே தெய்வம், பெண்ணுடைய யோனி மிகப்பெரிய தெய்வம். குருஜி, இந்த காமாக்கியா கோவிலுக்கும் உமாநாதர் கோவிலுக்கும் என்ன இணைப்பு குருஜி? அதாவது காமாக்கியா கோயில் பக்கத்தில் பிரம்மபுத்திரான்னு ஒரு பெரிய நதி இருக்கு. ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க நதி, ரொம்ப பெரிய நதி. அது ரொம்ப புண்ணிய நதியும் கூட. பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா பெரிய அப்படின்னா பிரம்மனா பெருசுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட நதி இருக்கு. அதுக்கு நடுப்புல தான் அந்த தீவு. அதான் உமாநாதர், அதாவது சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கோவில் அங்கே உள்ளதா. நீங்க சொன்ன அந்த சிவன் சொன்ன அந்த பார்வதியை மகிழ்விச்ச இடம் அந்த தீவில் தான் கூட்டின்னு போயிட்டு ஒரு தீவுக்குள்ளே அது தீவு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அது அங்கே அப்படி தான் இருக்கும். அங்கே கூட்டின்னு போய் மகிழ்விச்ச இடம் தான் உமாநாதர் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் பார்வதி தேவியை சாந்தப்படுத்தி மகிழ்விச்சார் அப்படிங்கிறது வரலாற்று கதை. அது என்ன, இந்த பிரம்மபுத்திரா நதியில் தான் இருக்காது. அது போட்டில் போகலாம், அவன் எல்லாரையும் அழைச்சின்னு போவாங்க. அது பெரிய போட்டில் கூட்டு போய் விட்டு நீங்கள் பார்த்துட்டு திரும்பி வரும்போது கூட்டின்னு வருவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு குருஜி. இப்போ நீங்கள் காமாக்கியான்னு சொல்லும்போது புத்திர பாக்கியத்துக்கு முதன்மையான கடவுள் சொல்லிருக்கு. இது தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள் குறைகளோட வர பக்தர்களுக்கு நிவர்த்தி அடைகிறார்கள்? நம்ம இங்க சென்னையில் இருக்கக்கூடிய இந்த காமாக்கியா சக்தி பீடத்துல என்னென்னைக்கெல்லாம் சிறப்பு பூஜைகள் நடக்குது, என்ன நேரத்துல உங்களை சந்திக்க முடியும், என்னென்ன பூஜைகள் மக்கள் கலந்து என்னென்ன விதமான பிரச்சனைகள் தீரும் குருஜி? பொதுவாக காமாக்கியா தேவி எதுக்கு சிறப்புன்னா, முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆண்களை விட பெண்களுக்கு சிறப்பு. ஆண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கு என்னெல்லாம் சிறப்புனா, ஒரு பொண்ணு பெரியவள் ஆகலை, லேட் ஆகுதுன்னா அம்பாலை வழிபடலாம். அதுக்கு அடுத்ததான் சரியா மாத விளக்கு சரியா போக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் இந்த தெய்வத்தை தான் வழிபடணும். அதுக்கப்புறம் கருப்பையில் எனக்கு கட்டி இருக்கு, கருப்பையில் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதுக்கும் வழிபடலாம். இந்த விஷயம். அப்புறம் புத்திர பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு வழிபடலாம். கல்யாணம் ஆகலைன்னாலும் அம்பாலை வழிபடலாம். குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்னாலும் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று, கரு கலைப்பு நிறைய கலைஞ்சிரும். நிறைய பேருக்கு கரு பார்த்தா கலைஞ்சிக்கினே இருக்கும், கரு உட்காராது. அதுக்கும் அம்பாலை வழிபடலாம். இன்னொன்று, நிறைய பேர் கருவை தானாக கலைச்சிக்குவாங்க. அது பெரும் பாவம். கரு கலைப்புக்குனே ஒரு வீடியோ பேசலாம். அவ்வளோ அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குது. கருவை யார் கலைத்தாலும் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் தெரியாமல், அது ஒரு பெரிய பாவம்ட்டு இப்போ சொல்கிறாங்கன்னா அதுக்கும் இங்கே வழிபாடு பண்ணால் சரியாக போயிடும். இதெல்லாம் அப்புறம் இந்த பெண்களுக்கு மாத விளக்கு, அதாவது கடைசி டைம் இருக்கும் இல்லையா, ஒரு 40-45 வயசுக்கு மேலே அது நிற்கிற டைம். அந்த டைம் அவங்கள உருட்டி எடுக்கும், போய்கிட்டே இருக்கும், மாறி மாறி வரும், பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் போகும், 10 நாள் போகும். அவங்களால ஏண்டா அப்படின்ற அந்த மாதிரி நேரத்தில் வழிபாடு பண்ணால் அது சரியாயிடுங்கிறது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் தாண்டி இதுக்கு மட்டும்தான் காமாக்கியா தேவியா அப்படின்னா, யோனிபிடம் அப்படிங்கிறது எல்லாரும் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறது இதுக்கு தான் காமாக்கியா தேவி. விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு அதை தாண்டி நான் சொல்றேன், ஒரு யோகம், ஒருத்தன் யோகமாகறான்னா அவனுக்கு என்ன காரணம், அவன் பிறந்த நேரம் நல்லாகுதான்னு சொல்லுவாங்க. இந்த பிறந்தது எப்படி பிறந்தாங்க, யோனி வழியாக பிறந்தது அப்படின்னா அவன் நல்லா இருப்பான்னு அர்த்தம். அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் யோகத்தையும் கொடுக்குற கடவுளும் காமாக்கியா தேவி தான். அதிர்ஷ்டம், அனுகூலம், யோகம் 3 முக்கியம். இந்த 3 இருந்தால் தான் பணம் வரும். வர்ற பணம் நிற்கணும் அப்படின்னா நமக்கு யோகங்கள்லாம் தங்கினாதான். அதிர்ஷ்டன்றது வரும் போயிடும். ஆனால் யோக பலமும் இந்த சம்பந்தமான விஷயங்கள், நமக்கு பணம் நிற்கணும், பெரிய ஆள் ஆகணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு காமாக்கியா தேவி தான் இதுக்கு பிரதான தெய்வம். இதுக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. என்ன தெரியுமா, தத்து கொடுத்து எடுக்கிறதுங்கிறது காமாக்கியா தேவி தான் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு கடவுள். முருகருக்கு தத்து கொடுப்போம், அம்மனுக்கு தத்து கொடுப்போம், எல்லாருக்கும் குலதெய்வத்துக்கு தத்து கொடுப்போம் இல்லையா. தத்து கொடுக்கறதுக்கு யார் அதிதேவதை, யார் மூலம்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ ஒன்றும் அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு அற்புதமான கடவுள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கும். ஹெட் ஆபீஸ் எது சொல்லுங்க, மேல்மலை, அதுதான் ஹெட் ஆபீஸ். மீதி பூரா ஏகப்பட்ட கோயில் இருக்கும். அப்போ ஒரு ஹெட்னு ஒன்று இருக்கும் அங்கே. அதே மாதிரி தான் இந்த
தத்து கொடுக்கறது அப்படின்னா காமாக்கியா தான் எட்டு. ஏன் அப்படின்னா யோனிக்கு தான் தத்து கொடுக்க முடியும். யோனி தெய்வம் அவ தானே பிறக்க வைக்கிறது, அவ இல்லைன்னா பிறக்காது எதுவுமே. அப்படின்னு வரும்போது தத்து கொடுக்குறது. நம்மளுடைய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூக்கு பின்னாடி நம்ம காமாக்கியா கோயில் வச்சிருக்கோம். இங்கே தத்து கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷமாக வச்சிருக்கிறோம். பிறந்த குழந்தையிலேருந்து 80 வயசுக்காரங்க 90 வயசு கூட தத்து கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா சரி பிறந்த குழந்தைய நேரம் சரியில்லைன்னு கொடுக்கலாம். ஏன் 80 வயசுக்காரன் நோய் இல்லை பிரச்சனை, 50 வயசுக்காரங்க பிரச்சனை, யாருக்குனாலும் பிரச்சனைன்னு ஒன்று தான் தத்து கொடுத்து எடுத்துக்கலாங்க. அப்படி கொடுத்து எடுக்கும் போது என்னன்னா புது பிறவின்னு மாறும். வேற ஒன்றும் இல்லை. இந்த அம்மாவுக்கு தத்து கொடுத்து எடுத்துட்டா இந்த அம்மாவுடைய விஷயம் எப்படி மாறும்னா இனிமே நீ வந்து புது பிறவி, பழைய கர்மா இருக்காது உனக்கு அப்படின்னு பெரும் நம்பிக்கை. இன்னொன்று, என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணமே ஆகலைங்க, ஜாதகத்தை 1000 இடத்துல காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒன்றும் இல்லை, அந்த ஜாதகத்தை கொண்டாந்து அம்மா கிட்டே இங்கே போட்டு போயிடணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொண்டாந்து இங்கே போட்டுட்டு புதுசாக எழுதிக்கிங்க. பழைய ஜாதக புஸ்தகமோ ஜாதக பேப்பரை வச்சுட்டாக்கா இங்கே அதுக்கப்புறம் மாற்றம் உண்டுங்கிறது பெரும் நம்பிக்கை. காமாக்கியா தேவி தான் எல்லாத்துக்குமே ஒரு மனிதனாக பிறந்து அவன் யோகமாக அதிர்ஷ்டம் இருக்கிறவனா அதிர்ஷ்டம் இல்லாதவனா தீர்மானிக்கிறது ஒரு பெண்ணோட யோனி தான். அதனால தான் அந்த நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும். அப்போல்லாம் வந்து இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு ஜாதகம் வேலை செய்யலாம், ஆப்ரேஷன். அவன் யோனி வழியாக ஒரு குழந்தை வெளியில் வந்தால் தான் அது ஒரிஜினல், அதாவது அந்த ஜாதகத்துக்கு பிராப்தம். நம்ம இப்போ நிறைய முடியலன்றதுனால ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா. அதனால தான் பலன் வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். சுகப்பிரசவம் வேணும்னா இங்கே வந்து கும்பிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னா காமாக்கியா தேவி தான் அதுக்கு வழி. ஏன் அப்படின்னா யோனி தேவி அவதானே, அந்த யோனி இது விஷயம் காட்டுறதா சுகப்பிரசவம் ஆகிடும். அதனால் எதுக்கெல்லாம் எடுத்த கல்விக்கு, சரி கல்விக்கும் யோனிக்கும் என்ன பிரச்சனை? கல்வி வேணும், நல்லா படிக்கணும் குழந்தைன்னா அது எப்படி இதில் அட்டாச் ஆகும்? லாஜிக்கே வரலையான்னா இதுவும் பிறப்பின் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய கல்வி உயர்வுன்றது ஒரு குறிப்பு இருக்குது. அப்படி வரும்போது காமாக்கியா தேவி வழிபாடு செய்யும் போது அந்த யோகத்தையும் வழங்குகிற சக்தி காமாக்கியா தேவிக்கு உண்டு. அதனால தான் அது பணம் பொருள். அதே மாதிரி புதையல்னு நீங்கள் இடம் போய் பூமியை தோட்டின்னு வந்துடாதீங்க. அதாவது எதிர்பாராத கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக புதையல்னு சொல்லுவோம். நம்ம புதையல்னா எல்லாரும் மைண்டில் இருக்குதுன்னா பள்ளந்தோன்னா கீழே கிடைக்கும், அதுதான் புதையல், அது நம்ம வீட்டில் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. புதையல் அப்படிங்கிறது பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் நமக்கு எதிர்பாராமல் தடால்னு ஏதோ ஒரு பணம் வருதுன்னா அது காமாக்கியா தேவியுடைய அனுகூலம்னு குறிப்புகளில் இருக்குது. அவள் அனுகூலம் இருந்தால் நீங்கள் எதிர்பாராமல் தடால்னு ஏதோ ஒரு பணம் கிடைக்கும். எதிர்பாராத லாட்டரிக்கே போயிடாது. இது லாட்டரிக்கு இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது லாட்டரி அடிச்ச மாதிரி அடிச்சு பண்ணுறாங்களே. காமாக்கியா தேவியுடைய அருள் பெற்றால் மட்டுமே அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வடநாடுகளில். ஏன்னா இந்த சாமி வந்து தமிழகத்தில் அறிமுகம் இல்லை, வடநாட்டில் தான்ன்றதுனால அங்கே தான் இதோடைய பற்றி நிறைய தாற்பயங்கள். இங்கே அறிமுகம் இல்லைன்றதுனால அவங்கள பற்றி தெரியல. அறிமுகம் இல்லாத காரணம் யோனின்றதுனால நிறைய பேரால் அதை எப்படி ராது அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. நம்ம துணிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த கோயிலை வச்சுருக்கிறோம். அதனால் அதிர்ஷ்டத்துக்கும் அதே மாதிரி நிர்வாக திறமைக்கும் வந்து இப்போ ஆண்களுடைய நிர்வாக திறமை இருக்கு இல்லையா, அதுக்கும் காமாக்கியா தேவி வழிபாடு தான். ஒன்று நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பேர் கீழே நீ உனக்கு கீழே 10 பேர் வேலை செய்யணும் அப்படின்னா அது காமாக்கியா தேவியுடைய பேரருளால் நடக்குங்கிறது ஒரு கதை. நான் வந்து இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம கதை அதோடைய ஒரிஜினல் கதையை சொல்லலாம். இப்போ சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் நான். இது அதே மாதிரி அரசு சம்பந்தமான பலம் கிடைக்கனாலும் காமாக்கியா தேவியுடைய யோகம் கிடைச்சா அரசு சம்பந்தமான பலம் கிடைச்சிரும். அரசு பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அரசியலோ அல்லது அரசு உத்தியோகமோ இது உண்டு. ஒரு 100 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும்னாலும் இதுதான். கலை சம்பந்தமான விஷயத்துக்கும் காமாக்கியா தேவி தான். கலை சொல்கிறோம் இல்லையா, எப்படின்னா நடிப்பு கலை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டதை எல்லாமே காமாக்கியா தேவியோடைய பேரல் தான். ஏன்னா அவங்களுடைய வரலாறு அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, நிறைய இருக்குது. இங்கே அதிகமாக தெரியல. நம்ம இப்போ ஒரு 10 வருஷமாக இதை சொல்லி செய்துட்டு இருக்கோம். அதனால் காமாக்கியா தேவி வழிபாடுங்கிறது எல்லாரும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். நம்ம கோயிலில் என்னென்னா காமாக்கியா தேவி கிட்ட உங்களுக்கு ஒரு காரியம் கொடி வச்சிருக்கிறோம். அந்த கொடியில உள்ள வரும்பொழுது பார்த்தோம் உங்களோட அந்த யோனி அக்னி பீடம் பக்கத்துல வந்து கொடி என்னது டிஃபரெண்டா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அது பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா நிறைய கோவில்ல தகடுகள் பார்த்திருக்கோம், செப்பு தகடுகளை பார்த்திருக்கோம். இங்க இருக்க தகடுகள் மாதிரி பார்த்தா டிஃபரெண்டா இருக்கு, டிஃபரெண்டான யந்திரங்கள் இருக்கும். இங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா நீங்க வந்து மூலஸ்தானம் வந்து காமாக்கியா தேவி இருப்பாங்க, கீழே வந்து யோனி பீடம் இருக்கும், அம்பாள் உட்கார்ந்து இருப்பாங்க, இடது பக்கம் வலது பக்கம் லட்சுமியும் இவங்களும் இருப்பாங்க, சிவன் இருப்பாரு, மேல பல்லி 2 பல்லி இருக்கும். பல்லி தோஷம் போறதுக்கு நாகதோஷம் போறதுக்கு நாகத்தை பார்த்தா போதும்னு இருக்கும். உள்ள மூலஸ்தானத்தில் சாமியை கும்பிட்டுட்டு அது வந்து செக்கச்சவேன்னு இருக்கும். ரூமே வந்து சிகப்பு கலரில் தான் இருக்கும். ஏன்னா கருவறை சிகப்பாக இருக்கும், கருப்பாக இருக்குங்கிறது வேற, சிதைகள்லாம் சிகப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் குகைக்குள்ளே போய் உள்ள சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். மூலவரை அம்மனை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா யோனி பீடம்னு இருக்கும். அங்கே வந்து ஒரு பெண் யோனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ண ஒரு யோனி இருக்கும். யோனி பூஜை பண்ணுறதுக்கு அது யோனி குண்டம் இருக்கும். ஹோமம் பண்ணுறது கூட யோனி குண்டத்தில் தான். அம்பாள் இருப்பாங்க, சிவன் இருப்பார். இங்கெல்லாம் உட்காந்து பூஜைகள் செய்வாங்க. வர்றவங்க வணங்கி எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடக்கும்,
அதிர்ஷ்டங்கள் பெருகும் அப்படிங்கிறது காமாக்கியா தேவியுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறோம். அங்கே இருக்கிற காமாக்கியா தேவிக்கும் இங்கன்னா அங்கே வந்து அம்மன் வந்து ஒரு சிங்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. இங்கே வந்து கஜ ரிஷபத்தில் உட்காந்துருப்பாங்க. கஜமும் ரிஷபமும் இருக்கும், அதில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு கொடுப்போம். கஜ ரிஷபம் எப்பவுமே யோகத்தை கொடுக்கக்கூடியது. பழங்கால கோயிலுங்களில் பார்த்தீங்கன்னா கஜ ரிஷபம் ஒரே முகத்தில் 2 உருவம் தெரியும் பாருங்க. யானையோ மாடோ இருக்கும். இப்படி பார்த்தா யானையா தெரியும், இப்படி பார்த்தா மாடா தெரியும். பல கோயிலுங்களில் ஓவியமாக இருக்கும். இங்கே சென்னையில் கூட பீச்சில் லைட் ஹவுஸ் அந்த கலங்கரை விளக்கத்து பக்கத்தில் அந்த சிலை பெரிய சிலை இருக்கும். அந்த அதே அதில் உட்காந்துருக்கிற மாதிரி இங்கே அமைச்சிருப்போம். ஏன் அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டம். ததாஸ்து யோகம் அதிகம். ததாஸ்துனா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அப்படியே நடக்கட்டும்னு சொல்றதுக்கு பேர் ததாஸ்து யோகம்னு பேர். பேர்பட்ட ததாஸ்து யோகத்தோடு இருக்கக்கூடியதான் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூருக்கு பேக் சைடில் நம்ம கோயில் இங்கே வச்சு பனங்காட்டில் வச்சிருக்கிறோம். காமாக்கியா தேவி எல்லாத்துக்கும் வெற்றி வேணும், எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான். இன்னொன்று, பெண்களுக்குன்னே ஒரு கடவுள் உலகத்தில் இருக்கு அப்படின்னா அது காமாக்கியா தேவி தான். மாத விளக்கு நான் தீட்டாயிட்டேன்னு கவலையே படாது, அப்படியே வந்து சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒன்றும் இதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே அது மாதிரி பிரசாதமாக இங்கே என்ன தரோம் தெரியுமா? சோழி தான் கொடுப்போம். நாங்கள் நம்ம கோயிலில் வர்ற எல்லாருக்கும் ஒரு சோழி கொடுப்போம். சோழினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இது பார்ப்போம் பாருங்க. அந்த சோழி தான் இங்கே வந்து பிரசாதமாக தரோம். நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு அம்மனுடைய குருதியை தரோம். குருதினா ரத்தம்னு சொல்கிறோம், ரத்தம் கிடையாது, குங்குமத்தை அந்த மாதிரி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். அது நெத்தியில் இட்டுக்கிறதுக்கு சிகப்பு கலரில் தான் இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன், திலகம் அப்படின்னா சிகப்பில் தான் இருக்கணும், மெரூன் கிடையாது. நிறைய பேர் மெரூன் வைக்கிறீங்க, சிகப்பு வைங்க. சிகப்பு தான் திலகம், வெற்றி திலகம்னு சொல்கிறது இதை தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் போருக்கு போகும்போது மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன்னுடைய விரலை அந்த வாலில் வீர வாலில் அப்படி ஒரு கிழிச்சு அந்த ரத்தத்தை தான் நெத்தியில் இடுவாங்க. அது ராஜாக்களுக்கு இவங்களுக்குலாம் இடுவாங்க. அது இன்றைக்கும் பல இடங்களில் உண்டு ரத்தத்தை. அப்போலாம் அது ஒரு வீரத்திலகம்னு பேர். அதை இட்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த போரில் ஒரு கணவன் இறந்துட்டான்னா அந்த இடத்துலையும் அந்த மனைவி போய் அவள் வாளால் கீறி அந்த ரத்தத்தை தான் இடுவா. வீர மரணம்னு சொல்லப்படுறதெல்லாம் அப்படி வரதான் அந்த திலகம்னு வந்தது. அதனால் சிகப்பு தான் இடணும். காமாக்கியா தேவிக்கும் அதே மாதிரி மாத விளக்கு திலகத்தை தான் திலகமாக இங்கே பயன்பாட்டில் வைக்கிறோம். அது ஒரிஜினல் கிடையாது, நம்ம செய்து அது வழியாக நம்ம செய்கிறோம். இதெல்லாம் இங்கே. ஏன் இந்த சோழியை கொடுக்குறோம் பிரசாதமாக? எவ்வளோ இருக்கும்போது ஏன் சோழி? ஒரு சோழி வந்து ஒருத்தவங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். எப்படி தெரியுமா? இன்றைக்கும் வந்து சோழி பிரசன்னம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறையவே சோழி பிரசன்னம் போடுவாங்க. சோழி பிரசன்னம் அதுதான் ஒருத்தருடைய தலையெழுத்து சொல்ற சக்தி உடையது. அதெல்லாம் தாண்டி சோழியை கொஞ்ச நேரம் கவனிச்சு ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் யோனி மாதிரியே இருக்கும். உண்மை. அதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இப்படி வளைஞ்சு ஒரு ஹோல் இருக்கும், பின்னாடி இருக்கும். அதை நல்லா கவனிச்சு ஒரு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய உறுப்பு மாதிரியே இருக்கும் பாருங்க. அது தெரிய எல்லாம் சோழி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அற்புதமான சக்தி படைத்த யோனி தான் அது. அதே மாதிரி சங்கு புஷ்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சங்கு புஷ்பம், யோனி புஷ்பம் அதுக்கு பேரு. அதுவும் அப்படி ஒரு ஷேப்பா பாத்தீங்கன்னா யோனி மாதிரியே இருக்கும். அங்க பேரு இங்க சங்கு புஷ்பம்னு வச்சிருக்காங்க. சங்கே வந்து யோனி தான். சங்கோட டிசைனை பாருங்க, யோனி டிசைன்ல தான் இருக்கும். இப்படி வச்சு இப்படி தலைகளை இப்படி வச்சிங்கன்னா அது அந்த டிசைனுக்கு தான் வரும். அது நம்ம இது வந்து இதை ஆபாசமாக யோசிக்க தேவையில்லை, கலையாக யோசிக்கும் போது அது பிரமாதமாக இருக்கும். அதுதான் இது. இதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் அந்த 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 சாயல் கொண்டதாக தான் இருக்கும். அதுதான் அந்த நம்ம வந்து சோழியை கொடுக்கறது. சோழி தான் யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால தான் ஒரு பெண் பெரியவளாயிட்டான்னா வயதுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பல்லாங்குழியை கொடுத்துருவாங்க. பல்லாங்குழியை கொடுத்து சோழியை போட்டு அதில் அந்த பல்லாங்குழி விளையாட்டு. இப்போ வந்து அது புளியாங்கொட்டை போடுறாங்க, ஏதோ போடுறாங்க, அதெல்லாம் மாறி போச்சு. ஆனால் ஒரிஜினலாக என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு பெரியவளான உடனே பல்லாங்குழி கொடுத்து சோழியால் விளையாட வைப்பாங்க. ஏன்னா அவள் பெரியவளாயிட்டா யோனி, இதுவும் யோனி. அதை பண்ணும்போது ஐஸ்வர்யம் பெருகும், கையில் கணக்கு வரும், பணம் கையில் தங்கும், அந்த பொண்ணு எதை தொட்டாலும் விளங்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் அதை பண்ணாங்க. அந்த பல்லாங்குழியில் தெரியல, அது ஒரு கணக்கு. நல்ல விவரம் தெரிஞ்சவங்க பாருங்க சூப்பராக விளையாடி அதில் அந்த இதை எடுப்பாங்க. உங்களெல்லாம் தெரியும், நான்லாம் நல்லா விளையாடி இருக்கேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம், பல்லாங்குழியில் நல்லா விளையாடி இருக்கிறோம், அதில் நல்லா கணக்கு தெரியும்னு. அப்போ ஒரு பெண் பெரியவளானோடனே அதில் பண்ணும். அப்போல்லாம் படிப்பு கம்மி இல்லையா, இதுலேயே கணக்கு வந்துடும். எங்கே எடுத்தால் எங்கே போட்டால் எங்கே வரும்னு ஒரு ஐடியா வந்துடும். அப்போ அந்த சோழியை கையில் விளையாட அந்த குழந்தைக்கு ஒரு அனுக்கிரகம் அதிர்ஷ்டம் வந்துடும். அதனால தான் அந்த பொண்ணு எதை தொட்டாலும் வழங்கும் அப்படின்றது. அதுதான் பெண் குழந்தைகள் அவ்வளோ யோகமாக இருக்கும். பெரியவளை ஆன உடனே இதை செய்ய வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நான் கூட இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் பொண்ணு பெரியவளாயிட்டா, இப்போ எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, சுவாமி நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டான்னு. அப்படியாமா உள்ளே வச்சு அந்த பச்சை ஓலை கட்டுற பழக்கம் தான், கட்டி வச்சுட்டுமா ஒரு பல்லாங்குழியை கொடுத்து விளையாட சொல்லுமா, அது வந்து நல்லது, மீதி விஷயம்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 10-15 நாள் கழிச்சு வெளியூரில் இருந்தேன். வந்துட்டு அப்புறம் போய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது பல்லாங்குழிலாம் விளையாடினேன் அப்படின்னு. டக்குன்னு கடைசிதா பல்லாங்குழி சோழிலான்ட்டு. இல்லை செல்ஃபோன்லேயே பல்லாங்குழி விளையாட்டுக்குதுன்றாங்க. நான் சொன்னது பல்லாங்குழியில் சோழி போட்டு விளையாட சொல்ல, செல்ஃபோன்லேயே இருக்குதான், ஏதோ ஒரு கேம் இருக்கான் பல்லாங்குழி விளையாடுற கேம். அதில் இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, ஏதோ இதெல்லாம் ஒரு சிரிப்புக்காக சொல்கிறோம், உண்மையாக நடந்தது தான். அந்த மாதிரி அந்த சோழிக்கு அவ்வளோ சக்தி உண்டு.
அதனால தான் அந்த சோழியை வந்து நம்ம பிரசாதமாக கொடுக்குறோம். அதை கொண்டு போனால் வீட்டில் அனுகிரகம் பெருகட்டும் அப்படின்னு. உங்கள் வீட்டில் கூட சோழி இருந்தால் பத்திரமா எடுத்து வைங்க, பூஜையில் வைங்க, அவ்வளோ நல்லது சோழிகள். குருஜி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. காமாக்கியா தேவி கோவில்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி பலி இப்பயும் வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தாந்திரீகம் மாந்திரீகத்துக்கு சிறந்த இடமா விளங்குதுன்னு சொல்றாங்க. இது பலி உண்டு, இன்னைக்கும் பலி உண்டு. காமாக்கியா கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நீங்கள் மாதவிலக்கு காலமாக இருக்கிறீங்கன்னா சாமியை பார்க்க வரலான்ட்டு. நான்வெஜ் சாப்பிட்டு கூட சாமியை பார்க்கறது காமாக்கியா தேவிக்கு. அதான் காமாக்கியா தேவிக்கு எதுவுமே சிஸ்டம் கிடையாது. அதுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். காமாக்கியா தேவியை கடவுளாக பார்க்கறத விட நிறைய பேர் அம்மாவாக பார்க்குறாங்க. அம்மா என்னும் போது நெருக்கம் வந்துடுறோமா இல்லையா, நீங்களே சொல்லுங்க. அம்மா என்னும் போது நம்ம வந்து ஒரு நெருக்கத்துக்கு போயிடுறோம் பாருங்க. ஒரு டிஸ்டன்ஸ் பார்க்க அப்பா கிட்ட பார்ப்பாங்க, அம்மா கிட்ட யாராவது டிஸ்டன்ஸ் பார்ப்பாங்களா பாருங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் நான் வளர்ந்தும் கூட எங்கள் அம்மாவுடைய காலில் மடியில் தலையை வச்சு படுத்துங்க கூட போனாங்க. வளர்ந்து இவ்வளோ பெரிய பசங்களை ஆனதுக்கப்புறம் கூட நாங்கள் அப்படி, ஏன்னா அம்மாவுடைய நெருக்கம்ன்றது அப்படி. அவங்க வந்து ஐயா பையன் குளிக்கல தள்ளிப்போடா, ஏன்டா குளிக்காம வந்துங்க பார்த்துங்கிற, என்னடா நல்லா இல்லை ட்ரெஸ், என்னடா முடிய வெட்ட அப்படின்னு எந்த அம்மாவை சொல்லுமா? கண்டிப்பாக கிடையாது. அம்மா அணைச்சிக்குவாங்க. நீ என்ன பண்ணினாலும் அணைச்சிக்குவாங்க, நீ எப்படி பண்ணாலும் அணைச்சிக்குவாங்க. அதுதான் அம்மாவுடைய பாசம்னு பேரு. அதை தான் காமாக்கியா தேவி பண்றா. நீ குளிக்காம போ, நீ எப்படினாலும் இரு, ஆனா பக்தின்னு ஒன்று வை, நம்பிக்கைன்னு ஒன்று வை, உனக்கு நான் அனுகூலம் பண்றேன். அதனால அந்த ஒரு விஷயம் உண்டு. தாந்திரீகம் மாந்திரம் வேற. நல்ல இதுக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, தாந்திரிகம் மந்திர வேலை செய்யறாங்கன்னு. காமாக்கியா தேவி கிட்ட போறவங்க மாந்திரிக வேலை செய்ய மாட்டாங்க, தாந்திரிகத்துக்கு பண்ணுவோம். தாந்திரிகம் வேற மாந்திரிகம் வேற. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தாந்திரிகம் வேற மாந்திரிகம் வேற. தாந்திரிகம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா பிரிப்பாங்க. தாந்திரிகம்னா கிடைக்கிற பொருளை வச்சு வேலை செஞ்சா பூஜை செய்தால் அதுக்கு பேர் தாந்திரிக பூஜை. தாந்திரிகத்துல வழிபாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இதெல்லாம் தாந்திரிகம். தாந்திரிகம் என்னன்னா இப்படிதான் செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது. கிடைக்கிறத வச்சு நீங்க செஞ்சா அதுக்கு பேர் தாந்திரிக பூஜைன்னு பேரு. முத்திரையை போட்டு வேலையை முடிச்சிடலாம். வெறும் பூ இருந்தா பூவை போட்டு பண்ணிடலாம், வெறும் தண்ணி இருந்தா தண்ணியை வச்சே பூஜை பண்ணிடலாம். எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடைக்கல, ரோட்ல கொஞ்சம் மண்ணு தாங்குதுன்னா மண்ணை வச்சே பூஜை பண்ணிடலாம். தாந்திரிகத்தில் அது ரொம்ப முக்கியம். மாந்திரிகம் அப்படி பொது பூஜைங்கிறது வேற. அது ரூல்ஸ், இதுதான் இருக்கணும், பூ இப்படிதான் இருக்கணும், இந்த பூல தான் பண்ணணும், இந்த சாமிக்கு இப்படிதான் பண்ணணும், இந்த பிரசாதம் தான் இருக்கணும், இந்த தண்ணி தான் இருக்கணும். அது வேற ரூட், அது வேற சம்பந்தப்பட்டது. தாந்திரிகம்ங்கிறது இப்படி. மாந்திரிகம்னா என்னன்னா பிச்சுக்களை வச்சு செய்யக்கூடிய. மாந்திரிகத்தில் ரெண்டு, சைவ மாந்திரிகம் அசைவ மாந்திரிகம். சைவ மாந்திரிகம் அப்படிங்கிறது மூலிகைலாம் வச்சு பண்ணலாம். அசைவ மாந்திரிகங்கிறது பிச்சுக்கள், அதாவது கோழி ஆடு அப்புறம் காக்கா குருவி இப்படிலாம் சிலதெல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சு பண்றது அசைவ மாந்திரிகம். இந்த ரெண்டு மாந்திரிகமுமே காமாக்கியாவில் பண்றதில்லை, தாந்திரிகங்கள் பண்ணுவாங்க. தாந்திரிகங்கிறது கிடைக்கிறத வச்சு பண்ணுவாங்க. கன்னி பூஜைன்றது ரொம்ப முக்கியம் காமாக்கியாவில். கன்னி பூஜைனா அந்த வயசு உண்டான அந்த பொண்ணுங்களை கூட்டுக்குவாங்க, பசங்களெல்லாம் அழிச்சு அதுங்களுக்கு உட்கார வச்சு நிலங்கு வச்சு காலில் இதெல்லாம் பண்ணி அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பூஜை பண்ணுவாங்க. அதுவும் தாந்திரிகத்தை சேர்ந்தது தான். எது இருக்கோ அதை வைத்து பூஜை செய்யலாம். காமாக்கியா கிட்ட பெரிய விஷயம் என்னன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் செஞ்சுக்கணும், அப்படிலாம் செஞ்சுக்கணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படி எப்படி வேணாலும் வந்து பூஜை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் அம்மா சொல்கிறா, அவளுடைய வரலாற்றில் சொல்கிறது, நம்பிக்கையோட வா. நீ எப்படி வரன்னு நான் பார்க்கல, நீ குளிச்சுட்டு வரியா குளிக்காமல் வரியா, நீ என்ன பண்ணிட்டு வர அப்படின்றது எனக்கு வேணாண்டா, நீ நம்பிக்கையோட வா, உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன். இதுதான் உண்மையான தாய். நீ இப்படி தான் வரணும்னா நான் அதிகாரி ஆஃபீஸரா, நீ இப்படி தான் ட்ரெஸ் போட்டுருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அது ஆஃபீஸர், ஒரு அதிகாரி, இல்லை ஏதோ தேர்ட் பார்ட்டி இப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் தாய் அதை சொல்லவே மாட்டான். நீ இப்படி தான்டா வரணும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வரணும், நீ இப்படி தான் கீஞ்சு போனால் நாங்கள் வராத, நீ குளிக்கலனா வராத, அப்படிலாம் கிடையாது. எப்படினாலும் சரி நம்பிக்கையோட வா, என் அனுகூலம் உனக்கு உண்டுன்னு சொல்கிறது தான் அதனால தான் தாந்திரிக தேவின்னு சொன்னாங்க. மீதி எந்த கடவுளையும் தாந்திரிக தேவின்னு சொல்ல, உள்பட காளி உள்பட காமாக்கியா மட்டும்தான் தாந்திரிக தேவின்னு ஒரே கடவுள் சொன்னது காரணம் இதுதான். அவள் ரொம்ப நெருக்கம், காளியே வந்து ரொம்ப நெருக்கம். காளியை விரும்பி யாரு கிட்ட போகிறாங்களோ அந்த அகோரத்தை பார்த்து பயப்படாமல் காளி கிட்ட போகிறவன் ஏற்றுக்குவா. இங்கே அப்படி இல்லை, ரொம்ப நெருக்கம். காமாக்கியாவுடைய ரொம்ப நெருக்கம். காமாக்கியா அப்படின்னா காமத்தையும் குறிக்கும், காதலையும் குறிக்கும், அன்பையும் குறிக்கும். காதலின் ஒரு வெளிப்பாடு தான் அன்பு. அந்த அன்பையே ரொம்ப குறிக்கக்கூடியது இவ தான். காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு காமாக்கியா தேவி தான். காமாக்கியா தேவியுடைய இதுல தான் வந்து காதல் பிறக்குது. காதலுடைய ஒரு அடிப்படை காமம் தானே, கடைசியில் முடிவு அங்கதானே போய் நிற்கும். அதுக்கு அதிதேவதே இவ தானே. அப்படிலாம் இன்னும் நிறைய இருக்குது. காமன் இவங்களெல்லாம் வந்து காமாக்கியா தேவிக்கு கீழே வேலை செய்ததாக தான் சொல்றாங்க. யாரு காமத்துக்கு அதிதேவதையான காமதேவன்லாம், ரதி மன்மதன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் காமாக்கியா தேவியுடைய அனுகிரகத்தில் இருக்கிறதா தான் வரலாற்று கதைகள், அங்கத்தி கதைகள் நம்ம சொல்லப்படுது. அதனால உலகம் எல்லாம் காமாக்கியா தேவி தான் சிருஷ்டி தேவி. சிருஷ்டி தான், பெண்ணை தெய்வமாக மதிக்கணும். இதுதான் நம்ம மொத்தத்தில் சொல்றது. பெண்ணே தெய்வம், பெண்ணுடைய யோனி மிகப்பெரிய தெய்வம். அதுதான் உலகத்தை சிருஷ்டிக்கிறது. அந்த சிருஷ்டியோடைய அதிதேவதை காமாக்கியா தேவி. உங்களை சந்திச்சு இவ்வளவு சுவாரஸ்யமான பல விஷயங்கள் காமாக்கியா
காமாக்கியா தேவியை பற்றி கேட்டு அறிஞ்சதுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். உங்க எல்லோருடைய ஆசையும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகம் அடியேன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.